எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இன்றைக்கு இந்த விசுவாசத்தை குறித்த இந்த போதனையிலே ஆபிரகாமை குறித்து பேச ஆரம்பிக்க போகிறோம். இந்த 11ஆம் அதிகாரம் விசுவாச வாழ்க்கையை நமக்கு போதிக்கிற ஒரு அதிகாரம். விசுவாசம் தான் சப்ஜெக்டிங்க. ஆகவே ஆபிரகாமுக்கு பிரதானமான இடம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் பகுதி இந்த அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்த ஒரு பகுதியாய் இருக்கிறது என்பதை நீங்கள் காண வேணும். அதுக்காக இது பல வாரங்கள் ஆபிரகாமை குறித்து பேச போகிறோம். இதுவரைக்கும் ஆபிரகாமை குறித்து பேசுனது காட்டிலும் ரொம்ப விவரமாக இந்த தடவை பேச போகிறேன். இந்த முதல் வாரமாக இருக்கிறதுனால ஆபிரகாமை குறித்து ஆரம்பிக்கிறது முதல் வாரமாக இருக்கிறதுனால இந்த முழு பகுதியும் வாசிக்க விரும்புகிறேன். 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை வாசிப்போம், கவனிப்போம். ஆனால் 8ஆம் வசனத்திலிருந்து தான் பிரசங்கம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார் பாருங்க, அந்த அழைப்பை குறித்து மட்டும்தான் பிரசங்கிக்க போகிறேன். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடினால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமுடைய முழு கதையும் வருதுங்க. இத்தனை வசங்கள் இந்த அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கே சரியாக போகுது. ஏனென்று சொன்னால் விசுவாசத்தை படிக்கணும்னு வரும்போது ஆபிரகாமை தான் மெயினாக படிக்கணும். ஆகவே தான் இவ்வளவு இடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். வாசித்துட்டு 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அழைப்பை குறித்த வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 12:1. ஆதியாகமம் 12:1 தான் இப்படி சொல்லியிருக்கார் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சரி, முதலாவதாக இந்த இதுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியே ஆபிரகாமுடைய அழைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆபிரகாமை கொஞ்சம் கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வேத வசனம் அளிக்கிறது என்பதை பார்க்கணும். வெறும் ஆதியாகமம் புஸ்தகத்தை பார்த்திங்கனாலே அது நல்லா விளங்குகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் முதல் 11 அதிகாரங்கள் முதல் 2000 வருஷம் சரித்திரத்தை நமக்கு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 19 சந்ததிகள் அங்கே வாழ்ந்தார்கள்ன்றாங்க. 19 தலைமுறையினர் வாழ்ந்த அந்த காலகட்டம் 2000 ஆண்டுகள். அந்த முதல் 2000 ஆண்டுகளில் சொல்கிறதுக்கு 11 அதிகாரங்கள் போதுமானதாக இருந்தது. 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து மீதி உள்ள அதிகாரங்கள்லாம் மொத்தம் 50 அதிகாரம் இருக்குது ஆதியாகமத்தில். மீதி உள்ள அதிகாரங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய கதை, அவனுடைய பிள்ளைகளுடைய கதை, இதை சொல்கிறதுக்கு தான் சரியாக இருக்குது. ஆபிரகாமுடைய சரித்திரம் தான் அங்கே டாமினேட்டிங்காக இருக்குது. அப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளோ பெரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ முக்கியம், ஆபிரகாமுடைய முக்கியத்துவம் எவ்வளோ பெருசு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலைன்னா வேத வசனத்தை குறித்த அறிவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆபிரகாமும் புரிந்து கொண்டால் தான் புதிய ஏற்பாடும் விளங்கும், பழைய ஏற்பாடும் விளங்கும். ஆபிரகாம் ஒரு விசுவாச மனிதன்.
பாருங்கள், மோசே ஒரு பெரிய மனிதன். தேவனிடத்தில் போய் சீனாய் மலையில் போய் 10 கற்பனைகளை தேவன் தம்முடைய விரலால் ஒரு கல்லில் எழுதி கொடுத்தார். அதை எடுத்துகிட்டு வந்து மனுஷர்களுக்கு கொடுத்து அது விவரமாக உபாகமம் புஸ்தகத்திலே போதிக்கிறார். 10 கற்பனை என்ன சொல்லுதுங்கிறத பற்றி போதிச்சார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தவர். ஆகவே அவருக்கு ஒரு பெரிய இடம் வேதத்தில் இருக்குது. அவர் பெரிய மனிதராக எண்ணப்படுகிறார் மோசே. யோசுவாவும் அப்படியே தான். யோசுவா அடுத்தபடியாக ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் பிரவேசிக்க செய்து யுத்தங்களை ஜெயித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற வேலையிலே அவனுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. அற்புதமான ஒரு தலைவனாக அவன் விளங்கினான். ஒரு மிலிட்டரி லீடராக அவன் விளங்கினான். தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் பெரிய ராஜா. அவனை போல ஒரு ராஜா இஸ்ரவேலுக்கு இருந்ததில்லை. அவனுடைய காலத்தில் இஸ்ரவேல் செழித்தது, வளர்ந்தது, ஒரு பெரிய ராஜ்யமாக எல்லாரும் பார்த்து பயப்படுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யமாக உருவானது. தாவீது ராஜா மகத்தான ஒரு ராஜாவாக இருந்தான். தானியேல் எடுத்துக்கொண்டிங்கன்னா அவன் அரசாங்கத்தில், அந்நிய தேசத்தில் அரசாங்கத்தில் வேலை செஞ்சு அடிமையாய் போய் அங்கே வேலையில் அமர்ந்து அதில் உயர்ந்து ஒரு கவர்னர் பதவிக்கு வர்ற அளவுக்கு, ஒரு ப்ராவின்ஸே ரூல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ உயரமாக அவன் உயர்ந்தவன். ஒரு நல்ல பேரும் இதுவும் இருக்குது. அவனுக்காக ஒரு புஸ்தகமே அவனுடைய காரியங்களை இங்கே எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகமே தானியேல் புஸ்தகம்னு இருக்குது. எலியா தீர்க்கதரிசி மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ரொம்ப பெரிய விதத்தில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். ஆனால் இவர்களெல்லாம் கேட்டிங்கன்னா, அதாவது மோசே, யோசுவா, தாவீது, தானியேல், எலியா போன்ற எல்லாரையும் கேட்டிங்கன்னா அவங்க எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இருக்கட்டுங்க, நாங்கள்லாம் பெரிய ஆளுகள் தான், ஆனால் எங்களுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கிறவர் ஆபிரகாம். ஆபிரகாம் என்கிற அந்த மனுஷனத்திலிருந்து தான் நாங்கள் வந்தோம். எங்களை காட்டிலும் பெரியவர் அவர், எங்களுடைய முற்பிதா அவர், அங்கேருந்து தான் நாங்கள் உருவானோம்னுவாங்க. அதுதான் ஆபிரகாமுடைய மேன்மை. ஆபிரகாம்னா லேசான ஆள் இல்லை. அவனிடத்திலிருந்து தான் இவர்களெல்லாம் வந்தவர்கள், அவனுடைய சந்ததியிலே வந்தவர்கள். ஆதியாகமத்தில் முதல் சில அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், அவனை பெரிய ஜாதியாக்கி அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன்னு சொல்கிறார். ஆனால் அது எப்படி நிறைவேற்றினார் யோசித்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக வென்றிருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆனான்? ஈசாக்கு என்கிற மகன் மூலமாக யூத மக்களுக்கு இவன் தகப்பனானான். யூத வம்சமே இதனால் வந்தது. இன்றைக்கி இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் இருக்கிறது, யூதர்கள் இருக்கிறார்கள். யாராலையும் அவர்கள் அழிக்க முடியல. ஹிட்லர்லாம் முயற்சி எடுத்து பார்த்து அவரெல்லாம் போயிட்டார். இவங்க இருக்கிறாங்க இன்னும். சரியான ஆட்கள் பாருங்கள். இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். இன்றைக்கி ஒரு சிறிய ஒரு தேசத்தை வைத்து கொண்டு உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிலையும் விஞ்ஞானத்திலையும் எல்லாத்திலையும் சிறந்து விளங்குகிறார்கள் அவர்கள். அமெரிக்கா கூட இவருடைய டெக்னாலஜியை பயன்படுத்துகிற அளவுக்கு அவங்க சிறந்து இருக்கிறாங்கன்னா பார்த்துங்க. இஸ்ரேல் தேசம் இன்றைக்கி எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே யூதர்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பாங்க. நான் படிக்கிற காலத்தில், காலேஜில் படிக்கிற காலத்தில் எந்த யூனிவர்சிட்டியில் போனீங்கனாலும் அங்கே சிறந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, சிறந்த ஆளுங்க, அந்த ஃபீல்டில் பெரிய ஆளுங்க, டெக்ஸ்ட் புக் எழுதின ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதராக தான் இருப்பார்கள். நியூயார்க் பட்டணத்தில் சொல்லுவார்கள், $100 சம்பாதித்தீங்கன்னா அதில் $90 ஒரு யூதன்ட்ட தான் கொண்டு போய் கொடுப்பீங்கன்னு. ஏன்னா நல்ல டாக்டர்கிட்ட போனால் அவன் யூதன், நல்ல டெய்லர்கிட்ட போனால் அவன் யூதன், நகை வாங்கினா அவன் யூதன், லாயர்கிட்ட போனால் அவனும் யூதன். எதில் சிறந்தவன்கிட்ட போகணுன்னு பார்த்தீங்கன்னாலும் அவன் யூதனாக தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிய கம்யூனிட்டி. ஆனால் அமெரிக்காவையே ஆட்டி படைத்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையே தங்களுடைய கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அது. அப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் அவர்களை எழுப்பினார். இந்த ஆபிரகாம் தான் அவர்களுக்கெல்லாம் தகப்பன். ஆபிரகாமே அவர்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்கிறார்கள். ஃபாதர் ஏப்ரஹாம் என்று தான் அழைக்கிறார்கள். இஸ்மேல்னு இன்னொரு மகன் இருந்தான். அந்த மகன் மூலமாக அரேபிய வம்சத்தை சேர்ந்த பல ட்ரைப்ஸ் இன்றைக்கு அவர்களும் ஆபிரகாமை அவர்களுடைய தகப்பன்றாங்க. அது மட்டும் இல்லை, அது சரீர பிரகாரமான விதத்தில் இந்த யூத மக்களுக்கும் அரேபிய மக்களுக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறாரு. ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தா, ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விதத்தில் நிறைவேறினது. சரீர பிரகாரமான விதத்தில் யூத மக்களுக்கும் அரேபிய மக்களுக்கும் அவர் தகப்பனாயிட்டார். இன்றைக்கு யூத வம்சம்னு ஒன்று இருக்குது, இஸ்ரேல் தேசம்னு ஒன்று இருக்குது. அரேபிய மக்கள் பல குருக்களாக பிரித்து பல தேசங்களாக இருக்கிறாங்க. அவர்களும் ஆபிரகாமை தன்னுடைய தகப்பன்றாங்க. ஆவிக்குரியபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. உலகம் முழுக்க எல்லா மொழியிலும், எல்லா ஜனம், ஜாதி,
இனத்திலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சபைகள் இருக்கிறது, விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமை தங்களுடைய தகப்பன்றாங்க. ஏன்னா விசுவாச மார்க்கத்தார் யாவரும், விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். வெறும் சரீர பிரகாரமான சந்ததி மட்டும் அவருடைய சந்ததி இல்லை, விசுவாச மார்க்கத்தார் எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததியாம். கலாத்தியர் 3 சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததின்னு சிங்குலரில் சொன்னாராம் கர்த்தர். அப்போ கிறிஸ்து தான் அந்த சந்ததின்றது கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நாமெல்லாம் இருக்கிறோம். அவர் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராவும் an heir to the inheritance, அதாவது சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லா பாக்கியங்களுக்கும் சுதந்திரராயும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி ஆயிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்ததுனால ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம். கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததி. ஆகவே நாமும் ஆபிரகாமின் சந்ததியாராக இன்றைக்கு இருக்கிறோம். நாமும் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி மக்கள் உலகமெங்கும், எத்தனை ஜாதி ஜனம் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குன்றது அன்னைக்கு அவனும் எண்ணி பார்த்துருக்க மாட்டான், யாரும் எண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய காரியத்துக்காக கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கிறார். இங்கே வான்றாரு, என் கூட வா, என்ன நம்பு, நான் சொல்கிறத செய், நான் சொல்கிற இடத்துக்கு போ, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன். நீ என்ன இந்த ஜாதியில் போய் சேர்ந்து இருக்கிறது? இந்த ஜாதியில் ஒருத்தனா நீ இருக்கிறது என்ன? இந்த தேசத்தில் ஒருத்தனா இருக்கிறது என்ன? நீ வெளியே, நீயே ஒரு தேசம் ஆயிடுவ, நீயே ஒரு ஜாதி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை அப்படி அழைக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆபிரகாம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. என்ன கேட்டால் வேதவசனத்தையே புரிந்து கொள்ள, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எதுவுமே புரியாது ஆபிரகாம் இல்லைன்னா. ஆபிரகாம் இல்லாதனால தான், ஆபிரகாமை சரியாக படிக்காதனால தான் நிறைய பேர் குழம்பி போயிருக்கிறாங்க. அதை காமிக்கிறேன் இன்றைக்கி. சரியாக சில காரியங்கள் விளங்க மாட்டேங்குது. ஏனென்று சொன்னால் இந்த வேத புஸ்தகம் மீட்பின் சரித்திரமாக இருக்கிறது இல்லையா? மீட்பினுடைய கதை இது. எப்படி கர்த்தர் ஜனங்களை மீட்கிறாருன்றதை பற்றி. மனுஷனை உண்டாக்குனார், ஏதேன் தோட்டத்தில் வச்சார், ஆசீர்வதிச்சார். அவன் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து தள்ளிட்டு பாவம் செய்து கெட்டு போய் எல்லாத்தையும் சீரழித்தான். இதுதான் மனுஷனுடைய விழுந்து போன கதை. அதன் பிறகு மீட்பின் கிரியை ஆரம்பித்த தேவன், மீட்பின் திட்டம்னு ஒன்று வச்சு அந்த திட்டத்தை ஆரம்பித்த தேவன் அது எங்கே ஆரம்பிக்கிறார்? ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனில் ஆரம்பிக்கிறார். மனு வர்க்கத்திலிருந்து ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆகவே தான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் தான் அவனை தேர்ந்தெடுக்கிறாரு. 15ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஆபிரகாம் புலம்பிகிட்டு இருக்கிறான், எனக்கு பிள்ளையே இல்லை, என் வேலைக்காரன் தான் என் சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆக போகிறான், இப்படியே போச்சுன்னா என்ன ஆகிறது, என்னை பணக்காரன் ஆக்கிட்டீரு, செல்வந்தன் ஆக்கிட்டீரு, ஆனால் வாரிசு கொடுக்கலையே அப்படின்னு புலம்புறான் கர்த்தர்கிட்ட. கர்த்தர் சொல்கிறாரப்பா, உன் வேலைக்காரன் இல்லை, உனக்கு பிறந்தவனே உனக்கு வாரிசாக வருவான், அதனால் பயப்படாதேங்கிறார். எப்படி இதை நான் நம்ப முடியுன்றான். அவர் வெளியே கூட்டு போய் அவனை வானத்தை அண்ணாந்து பாரு, வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமா என்று கேட்கிறார். அவன் அண்ணாந்து பார்த்துட்டு முழிக்கிறான், எப்படி எண்ண முடியும் நட்சத்திரங்களை? அவர் சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல் ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னு. சும்மாவா கொண்டு வந்தார் இவனை? சும்மாவா தேசத்தை விட்டு வா, ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வான்னு சொன்னார். பெரிய திட்டம் வச்சிட்டு இருக்கார் பாருங்க இவனை பற்றி. அவர் சொல்கிறார், உன் சந்ததியை நான் இப்படி ஆக்கி காமிக்கிறேன்றாரு. அங்கே ஒரு வசனம் வருது, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். 6ஆம் வசனம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். புதிய ஏற்பாட்டில் பவுல்லாம் இதை நிறைய பயன்படுத்துகிறாரு. அதாவது எப்படி ஒரு மனுஷன் பாவி நீதிமானாகிறான், எப்படி தேவனுடைய பிள்ளையாக மாறுறோம், எப்படி ரட்சிக்கப்படுறோன்றதை சொல்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த்னு வருது இல்லையா? விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறோம்னு. அந்த சப்ஜெக்ட் வரும்போது எல்லாருமே இதை பயன்படுத்துகிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அதிகமாக இதை பயன்படுத்துகிறார். அதனால் புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பை விவரிக்கிற ஒரு பதமாக இது இருக்கிறது. அவன் விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீங்கள் விசுவாசித்தால், பவுல் சொல்கிறார் 4ஆம் அதிகாரத்தில் ரோமரில், நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அவன் எப்படி நீதிமான் ஆனானோ அன்னைக்கு, அதே மாதிரி தான் நீ நீதிமான் ஆகிறன்னு போதிக்கிறார். நீதிமான் ஆகிறதுனா என்ன? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னா என்ன? பாருங்கள், மனுஷன் மனு வர்க்கமே பாவத்தில் மூழ்கி எல்லாம் கெட்டு போயாச்சு. ஒரு மனுஷனுக்கு கூட தேவனிடத்தில் நிற்கக்கூடிய
அவரோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கிடையாது, அந்த பாக்கியம் கிடையாது. எந்த மனுஷனும் கர்த்தருக்கு முன்னால் வர முடியாது. ஏன்? கர்த்தர் பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்களை உடையவர். ஆபக்கூக்கு 1:13 இல்லையா? அவ்வளோ பரிசுத்தர் அவர் பரிசுத்தம் எவனும் மேட்ச் பண்ண முடியாது. அதை அவர் என்ன சொல்கிறாரு? பாவியாக இருந்தால் என்கிட்ட நெருங்கவே முடியாது, நான் அவனை நோக்கி கூட பார்க்க முடியாது, உன்னோட எதுவும் வச்சுக்க முடியாதுன்றார். அவன் எவனும் தேவனிடத்தில் எந்த உறவும் வச்சுக்க முடியாது, நண்பனாக இருக்க முடியாது, தேவனோடு பேச முடியாது, ஜெபிக்க முடியாது, நிற்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீதினா என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி, அதுதான் நீதி. அதை மனுஷனுக்கு கடவுள் தர்றாரு. அதை முதல் மனுஷனுக்கு யாருக்கு தர்றாரு? இவனுக்கு, ஆதாமுக்கு, ஆபிரகாமுக்கு தருகிறார். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை இந்த ஆபிரகாம் என்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு கர்த்தர் தர்றார். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எப்படி தந்தாருன்றது, இவனுக்கு எப்படி கொடுத்தாரு, எப்படி ஆபிரகாம் தேவனுக்கு நண்பனானான்னு 3 இடத்துல வருது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யெகோசபாத் என்கிற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதேயாவின் ராஜா, சீரியா இராணுவத்தால் சூழப்பட்டு ஜெபம் பண்ணுற ஆண்டவரே நீர் கொடுத்த இடம் இது, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், இவர்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு உம்முடைய நண்பன், உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை நீர் கொடுத்தீர், இப்போ இவங்க இதை பிடுங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசாயா இஸ்ரவேல் மக்கள் எப்படி அழைக்கிறாரு? என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அழைக்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், நண்பன்றது எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். யாக்கோபில் 2:23 அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே விசுவாசத்தை பற்றி போதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அங்கே கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்னெலாம் சொல்லிகிட்டே அங்கே சொல்கிறாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று 2:23 யாக்கோபில் நாம் வாசிக்கிறோம். 3 இடத்துல ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அப்படின்று சொல்லப்படுது. நம்ம பாட்டு கூட பாடுறோம் இல்லையா, இங்கிலீஷ் சர்வீஸில் பாடுவோம், ஐ எம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட்னு. அதை பேஸ் பண்ணி தான். அப்போ எப்படி இவன் ஃப்ரெண்டானா, எப்படி தேவனிடத்தில் நெருங்கக்கூடியவனாக, பேசக்கூடியவனாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடியவனாக எப்படி மாறினாங்கிறது தான் பெரிய இது. அது நம்மளுக்கெல்லாம் மாடலாக இருக்குது. எப்படி நாமெல்லாம் அப்படி மாற முடியும், ஒரு பாவி எப்படி தேவனிடத்தில் வர முடியும், எப்படி தேவன் அவனை ரட்சிக்கிறார்ன்றதுக்கு ஒரு பெரிய மாடலாக கர்த்தர் வச்சார். மார்ட்டின் லூத்தருக்கு இதுதான் பெரிய விந்தையாக இருந்தது பாருங்கள். நான் போன வாரம் சில காரியங்களை சொன்னேன், நான் மறுபடியும் சொல்கிறதுல தப்பு இல்லை, ஏன்னா அது நல்லா இறங்கணும் உள்ள. ஏன்னா கிறிஸ்தவத்தின் அடிப்படையே இதுதான். கிறிஸ்தவன்னா என்ன? ரட்சிப்பின் மார்க்கம், ஒரு ரட்சிப்பின் வழியை போதிக்கிறோம். என்ன ரட்சிப்பின் வழி? பாவியாக இருக்கிற மனுஷன் எப்படி தேவன்கிட்ட வர முடியும், எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும், எப்படி உறவாட முடியும்? முடியாதே. மார்ட்டின் லூத்தர் இதனால் விரக்தி ஆகிவிட்டார். அவர் ரொம்ப ஒரு பக்தியான மனுஷனாக பாருங்கள். ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட அவ்வளோ அழுது ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அவ்வளோ ஒரு மென்மையான ஒரு இருதயம் கொண்டவர்ன்றாங்க, ஒரு நல்ல ஆளுன்றாங்க. கடவுளுக்கு முன்னால் பயந்து ஜீவிக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். தனக்கு முடிஞ்ச வரைக்கும் கூடிய மட்டும் ரொம்ப பரிசுத்தமாக கரெக்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணி ரொம்ப கரெக்டாக இருந்த ஆள். அப்போ அவர் முழங்கால்லையே படிக்கிட்டு ஏறுவாராம் பாருங்கள். கடவுள்கிட்ட போகிறதுக்கு முழங்கால் தேய, ஏன்னா என்னுடைய பாவம் அப்படிப்பட்டது, அதுக்காக நான் தண்டனை அனுபவிக்கணுன்ற ஒரு உணர்வில் முழங்கால்லையே ஏறி போகிறான். கர்த்தர் ஒரு நாள் சொன்னாரான், இப்போ முழங்கால் நீ என்கிட்ட வர முடியாதுன்னாரான். நீ முழங்காலில் வர்ற, நீ உன்னுடைய தகுதி நிமித்தமாக என்கிட்ட இடம் தேடுற, உன்னுடைய தகுதி எனக்கு முன்னால் கொண்டு நிறுத்துன்னு எதிர்பார்க்குற, உன்னுடைய சிறந்த தகுதி கூட என்னுடைய கண்களுக்கு முன்பாக அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது, உன்னுடைய நீதி, உன்னுடைய சிறந்தது எனக்கு முன்னால் ஒஸ்ட்டாக இருக்குது, இப்படி வர முடியாது அப்படின்ட்டாரான். ஒரு நாள் விரக்தி அடைந்து மூத்த போதவர் ஒருத்தட்ட போகிறாராம், ஒரு பாதிரியார்கிட்ட. அவர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுது, இந்த தேவன் எனக்கு புரியவே இல்லைங்க, என்னால் கொடுக்க முடியாது என்கிட்ட கேட்டேன். அப்படி அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்றார். அவர் பரிசுத்தராக இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறது? அவர் பரிசுத்தர்ன்றது வேறங்க. அவர் கடவுள், அவர் அப்பழுக்கற்ற பரிசுத்தர். அவர்கிட்ட எந்த தீமையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, அழுக்கே கிடையாது அவர்கிட்ட. ஆனால் எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறேன், என்கிட்ட அழுக்கு இருக்குது, நான் எப்படி அவரை மாதிரி பரிசுத்தராக முடியும்? ஆனால் என் பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாரு, எவ்வளோ சிறந்ததை நான் கொண்டு போகிறேன், அது அழுக்கும் கந்தைன்றாரு அப்படின்னு சொல்லி முறையிட்டாராம். என்னால் தர முடியாததை, ஒரு மனுஷனால் கொண்டு வர முடியாததை, உற்பத்தி பண்ண முடியாத,
என்ன முயற்சித்தும் பெற முடியாத ஒன்றை நீ எடுத்துகிட்டு வா, அப்போ தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிற கர்த்தர் என்ன கர்த்தர்? இரக்கமற்றவராக இருக்கிறார், இவர் நல்லவரே இல்லைன்னாராம். அந்த வயதான பாதிரியார் சொன்னார், இல்லைப்பா கர்த்தர் நல்லவர், உனக்கு புரியும் போ அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிச்சி வச்சாராம். அப்புறம் போய் வேதத்தை படிக்க ஆரம்பித்தார், ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்றதை வாசித்துட்டு இருக்கும்போது வெளிச்சம் அடிச்சிருக்குது அவருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா அர்த்தம் என்ன? ஏன் அது அப்படி சொல்லியிருக்குது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு, தன்னுடைய கிரியினால் பிழைப்பான்னு சொல்லல, தன்னுடைய புண்ணியத்தினால் பிழைப்பான்னு சொல்லல, தான் செய்கிற நன்மையினால் பிழைப்பான்னு சொல்லல, தன்னுடைய யோகியத்தினால் பிழைப்பான்னு சொல்லல, தன்னுடைய பரிசுத்தத்தினால் பிழைப்பான்னு சொல்லல, தன்னுடைய சிறந்ததை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரதுனால பிழைப்பான்னு சொல்லலை, தன்னுடைய சிறந்த பரிசுத்தத்தை ஆண்டவருக்கு காண்பிக்கிறதுனால் பிழைப்பான்னு சொல்லல, விசுவாசத்தினால். அப்படின்னா இவனுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் செய்கிறாரு, இவன் அதை ஏற்றுக்கொண்டா போதும் அவன் பிழைப்பான் அப்படின்னு அர்த்தங்கிறது விளங்க ஆரம்பிச்சு. அப்போ தான் பார்த்தாராம், முதல் முறையாக கண்ணு திறக்கப்பட்டு பார்த்தாராம், ஓஹோ கர்த்தருக்கு தெரியுது மனுஷன் எவனுமே இதை தர முடியாதுன்னு. ஒருவனும் நீதிமான் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்களே. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் இல்லையா, ஒருவனும் நீதிமானம் இல்லை, ஒருவனும் இல்லை அப்படின்னு விவரிக்கிறார் பாவியை. அப்படி தான் மனுவர்க்க இருந்தது. யாராலையும் அவர் எதிர்பார்க்கிற நீதியை தர முடியாது என்று அறிந்த தேவன் எப்படி மனுஷனை தன்னிடத்தில் திரும்ப கொண்டு சேர்த்துக்கிறதுக்குன்னு ஒரு திட்டம் போட்டு, இவனால் என்ன பண்ணாலும் அப்படிப்பட்ட நீதியை கொண்டு வர முடியாதுன்னு அவரே அந்த நீதியை தர்றதுக்கு பிளான் பண்ணி அவருடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் அறைந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் மீது வைத்து அதற்கான தண்டனை அவர் மீது வைத்து அவரை பாவமாக்கி அவரிலிருந்து நீதி எடுத்து நமக்கு கொடுத்து அவரை பாவமாக்கி நம்மை நீதிமான்களாக்குகிறார். பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதினா என்ன அறிய முடியாத நம்மை நீதிமான்களாக தமக்கு முன்பாக நிறுத்துகிறார். தேவனுடைய அற்புதமான செயல் இது. கிராஸ் has become a place of exchange. சிலுவை ஒரு பரிமாற்றத்தின் இடமாயிடுச்சு. என் பாவம் அவர் மேலே போயிடுச்சு. அவருடைய நீதி தேவநீதி, அது தேவநீதி, அது மனுஷனுடைய நீதி இல்லை, மனுஷனுடைய சிறந்த முயற்சி அல்ல. தேவனுக்கிட்ட இருக்கிற பரிசுத்தம் தகுதி அது எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அது ஈவாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஈவாக இருக்கிறபடினால நான் கிரியினால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய கிருபையினால தான் அதுக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையினால் உண்டாயிருக்கிற எல்லாத்தையும் நான் விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். சம்பாதிக்க முடியாது அதை, ஏன்னா அது கிருபையினாலே உண்டாகிறது. அப்போ இது வழங்க ஆரம்பிச்சது அவருக்கு. இந்த 15:6 ஏன் முக்கியம்னா, இது என்னத்தை காண்பிக்கிறது? அன்னைக்கே அவன் எப்படி அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கே ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியுங்கிறத கர்த்தர் இவரை வச்சு ஒரு மாடல் மாதிரி எடுத்துக்காச்சான். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவனும் எல்லா மனுஷரை போல பாவி தான், ஆனால் அவன் விசுவாசித்தான், தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். அவ்வளோதான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதை வச்சு தான் பவுல் அப்போஸ்தலன்லாம் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் உங்களுக்கு அது நீதியாக எண்ணப்படுன்றத எப்படி விசுவாசத்தினால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோன்றதை விளக்கிறதுக்காக இதை சொல்கிறாங்க. அப்போ மீட்பினுடைய சரித்திரமே இங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்கள். மீட்பினுடைய சரித்திரத்தின் ஆரம்பம் எங்கே? ஆபிரகாமனை அழைக்கிறார் பாருங்கள், அங்கே தான் ஆரம்பிக்குது. அவனை அழைச்ச உடனே பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் மூலமாக பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னதில் அங்கே இருக்கு பாருங்க. அங்கே ஒரு ரட்சகர் வர போகிறாரு, அது மூலமாக தான் இவன் மூலமாக எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படுன்றது அது ஒரு வழியில் தான் நிறைவேறும். எப்படி? இவன் மூலமாக இயேசு பிறப்பார், இவனுடைய சந்ததியில் அவர் உலக ரட்சகர் ஆவார், அதன் மூலமாக உலகத்துக்கே ரட்சிப்பு வரும், எல்லா வம்சத்துக்கும் ஆசீர்வாதம் வரும். அப்போ ஆபிரகாமுடைய ஸ்டோரி அக்கௌண்ட்டு திறக்கும்போது தான் மீட்பின் கதையே திறக்குது. ஆபிரகாமுடைய கதையிலிருந்து தான் இது ஆரம்பமாகிறது பாருங்கள். அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதினவர் ஆபிரகாமுடைய வம்ச வரலாறை சொல்லும்போது, வம்ச வரலாறு எப்படி சொல்லுவாங்க? இப்போ உங்கள் வம்ச வரலாறு எப்படி சொல்லுவாங்க? உங்கள் முன்னோர்களே எவ்வளோ பேக்கு போய் ட்ரேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பேக்காக ட்ரேஸ் பண்ணுவாங்க. மனுவர்க்கத்தின் இயேசு ஒரு மனிதன்றதுக்கு வம்ச வரலாறு சொன்னால் எங்கே போனோம்? ஆதாமுக்கு போனோம். ஆதாம்லேருந்து ட்ரேஸ் பண்ணிட்டு வரணும் இயேசு யாருன்னு. இவர் அங்கே போகல, ஆபிரகாமுக்கு போயிட்டார். நேராக ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறார்.
மத்தேயு 1:1 இப்படி ஆரம்பிக்குது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவின் சகோதரரையும் இப்படி ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் ஹிஸ்ட்ரியே தொடலை, இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். ஏன் ஆபிரகாமிலேருந்து ஆரம்பிக்கிறாரு? ஏன்னா மீட்பு இங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. ஆபிரகாமிலிருந்து தான் மீட்பின் கதையே ஆரம்பமாகிறது. ஏன் ஆபிரகாமிலேருந்து ஆரம்பிக்கிறார்னா, இயேசு என்கிற ரட்சகர் ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறத காமிக்கிறாரு. எங்கேருந்து அந்த ஊற்று கிளம்புகிறதுன்னு காமிக்கிறாரு. ஆபிரகாமிலிருந்து தான் இந்த ரட்சிப்பின் திட்டமே உருவாகி வருகிறது என்பதை அவர் காண்பிக்கிறார். சரி, அப்போ இவ்வளோ முக்கியமான காரியங்களை நாம் மனசில் வைக்க வேணும். ஆபிரகாம்னு சாதாரண ஆள் கிடையாது. ரட்சிப்பை பற்றி மீட்பை பற்றி அறிஞ்சுக்கணுமா? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆபிரகாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்க. அந்த ஆபிரகாமை விட்டுட்டு நீங்கள் மீட்பை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ரட்சிப்பை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக வரவே வராது. ரட்சிப்பு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், சரியாக வரவே வராது. புதிய ஏற்பாடு அதனால தான் பாருங்கள், ஆபிரகாம் இல்லாமல் சரியாக விளங்கிக்கவே முடியாது. புதிய ஏற்பாட்டில் பெரும் பகுதி ஆபிரகாமை குறித்து போதிக்கிற பகுதிகளாக இருக்கிறது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ரோமர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் ஒருவன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான்னு அப்போஸ்தலன் பவுல் போதிக்கிறார். ரொம்ப காரசாரமாக விவாதிக்கிறார். ஆபிரகாம் எப்படி நீதிமான் என்று ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் முழுக்க அதை பற்றி தான் பேசுகிறார். ஆபிரகாம் தான் சப்ஜெக்டு. ரோமர் எவ்வளோ பெரிய புஸ்தகம், அது எவ்வளோ அற்புதமான ஒரு புஸ்தகம். ரோமர் 4ஆம் அதிகாரம் முழுக்க ஆபிரகாம் தான் சப்ஜெக்டு. கலாத்தியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க ஆபிரகாம் தான் சப்ஜெக்ட். 2 அதிகாரம் ஆபிரகாம் தான் சப்ஜெக்ட். 3ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷம்னா என்னன்னு சொல்கிறாரு. சுவிசேஷம்னா வேற ஒன்றும் இல்லையா, என்னவா? ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாருக்கும் வந்து கிடைக்குதுன்றது தான் சுவிசேஷன்றார். அவ்வளோதான் சாராம்சமே. ஒரே லைனில் எழுத கற்றுக்கணும். ஒரு அதிகாரத்தை வாசித்தா ஒரு லைனில் அது என்ன சொல்லுதுன்னு அது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அப்போ சபிச்சு கொட்டினேன் நான். அப்போ கொடுத்தப்ப அது மண்டையை உடச்சிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு அதிகாரத்தை வாசித்து அது ஒரு லைனில் சொன்னால் எப்படி சொல்கிறது? 10 லைனில் அழகாக சொல்லுவேன் நான். கதை விட்டே பொழைச்சாள் நான். பரீட்சையெல்லாம் 2-3 பக்கம் எழுதி கதை விடுறது இஷ்டத்துக்கு. ஹிஸ்ட்ரி மாதிரி எழுதுறது என்னத்தையாது, நடுவில் எல்லா ஹிஸ்ட்ரியும் புகுத்துறது. அங்கே இந்த அமெரிக்காரனுங்க ரொம்ப கில்லடிங்க பாருங்கள், படிப்பை சொல்லி தரதில்ல. அவங்க கரெக்டாக கழுத்தை பிடிப்பாங்க. கரெக்டாக இதை படிச்சுட்டு ஒரே லைனில் சொல்லு அப்படின்றான். ஒரே லைனில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்தா இருந்தாலும் சொல்கிறாரு, அடுத்த வாரத்துக்குள்ளே ஒரே வார்த்தையில் எழுதிட்டு வான்றார். மண்டே திருப்பி திருப்பி அதனாலேயே வாசித்து அது ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் எதை பற்றியது? சுவிசேஷம்னா என்னன்றதை பற்றியது தான் அது. சுவிசேஷம்னா என்ன? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்து எப்படி கிடைக்கிறது, புறஜாதியர் எல்லாருக்கும் வந்து எப்படி கிடைக்கிறது, அதுதான் சப்ஜெக்டு. ஆசீர்வாதம் தான் சப்ஜெக்டு. ஒரு லைனில் எழுத ஒரு வரி ஒரே வார்த்தையில் எழுத சொன்னால் ஆசீர்வாதம்னு எழுதுவாங்க. ஒரு லைனில் எழுத சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிறது. அதுதான் 3ஆம் அதிகாரத்தினுடைய சப்ஜெக்டு. அதுதான் 3ஆம் அதிகாரத்தில் தான் சொல்கிறாரு, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன் சாபமானார்? ஏன் சிலுவையில் தொங்கினார்? ஏன் சாபமாக எண்ணப்பட்டார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியானராகிய நமக்கு உண்டாகும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம்மிடத்தில் வந்து நிறைவேறும்படியாகவும் அப்படி ஆயிற்று. 2 காரியத்துக்காக சிலுவையில் தொங்கினாராம், சாபமானாராம். எதுக்கு? ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதம் நமக்கு உண்டாரணும், அது வரணும். அப்புறம் ஆபிரகாமுக்கு இல்லாத ஒன்று நமக்கு வரணும். அது என்ன? அவனுக்கு வந்து ஆவியானவர் வந்து உள்ள வாசம் பண்ணவில்லை. ஏனென்றால் அவனுடைய இருதயம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படவில்லை, சுத்திகரிக்கப்படவில்லை. தேவனுடைய ஆலயமாக அவனுடைய இருதயம் இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மீட்பு இன்னும் வரல. அதனால் ஆவியானவர் உள்ளே வந்து வசிக்கல அவனுக்கு. நம்ம ஆபிரகாமோட ஸ்பெஷல் ஐட்டம் பாருங்கள். அவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அதை காட்டில் ஒன்று அதிகமாக நமக்கு இருக்கிறது. அதனால தான் அந்த புதிய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் எந்த விதத்தில் அது மேலானது? பிரதானமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது, கூட இன்னொன்று இருக்குது. அவனே கற்பனை விட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு
ஆவியானவரே, தேவனே, திருத்துவத்தின் மூன்றாம் நபரே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாகவே இருக்கிறோம். இதுதான் மேன்மை. அப்போ சுவிசேஷம்னாலே ஆசீர்வாதத்தை குறித்தது. எந்த ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். 4ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா கலாத்தியரில், கிரியினால் ரட்சிக்கப்படல, நாம் நீதிமானாக்கப்படல, விசுவாசனால தான் நீதிமானாக்கப்படுறோம். நீங்கள் புண்ணியம் கட்டிக்கிறதுனால அல்ல. நம்ம ஊரில் புண்ணியம் கட்டிக்கிறதுன்னு வாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு வேட்டி சட்டை கொடுத்த, எத்தனை அண்டாங்குண்டாங்க கொடுத்த, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்க, என்னெல்லாம் பண்ணியிருக்க, தானம் தர்மம் பண்ணியிருக்கிறியா, நல்லது செஞ்சுருக்கிறியா அப்படிங்கிறாங்க இல்லையா? அதனால் கிரியையினால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. இப்படி மோட்சத்துக்கு அவனும் போக முடியாது, இப்படி அவனும் கத்தரிடத்தில் வர முடியாது, கத்தரோடு நெருங்க முடியாது. உங்கள் புண்ணியத்தெல்லாம் கொண்டு வந்து தேவனிடத்தில் காமிச்சு சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, அவரோட ஐக்கியம் கொள்ள முடியாது. அப்புறம் எப்படி தான் பண்ணுறது? எப்படி தான் அது ஆகிறது? கிரியினால் அல்ல, விசுவாசத்தினால. ஏன் விசுவாசத்தினால? கிருபை தான் நம்மளை ரட்சிக்குது. கடவுளுடைய கிருபை. அவர் இலவசமாக தர்றாரு, ஈவா தர்றாரு. அப்போ நான் விசுவாசத்தையே ஏற்றுக்கொள்ள வேணும். அவ்வளோதான் அங்கே சப்ஜெக்ட். 4ஆம் அதிகாரம் அதுதான் சப்ஜெக்ட். அப்போ 3-4 அதிகாரங்கள் ஃபுல்லாக இதுதான். எபிரேயர் நிருபத்துக்கு போனீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தேன். 8ஆம் வசனத்திலேருந்து 11, எபிரேயர் 11. அவ்வளோ பெரிய ஒரு பகுதி ஆபிரகாமை குறித்த ஒரு பகுதி, விசுவாசத்தை போதிக்கிற ஒரு பகுதி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சுவிசேஷங்கள்லாம் போனீங்கன்னா இயேசுவும் இந்த சுவிசேஷத்தை எழுதின இவர்களும் ஆபிரகாமை எத்தனை தடவை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் சும்மா எண்ணி பார்த்தீங்கன்னாலே பயங்கரமாக இருக்கும். ஆபிரகாம் அவ்வளோ தடவை சொல்லப்படுகிறார், பேசப்படுகிறார். ஆபிரகாமை பற்றி பேசாத ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு மறுபடியும் 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 ஆபிரகாம் வர்றாரு. ஆபிரகாமை விளங்கிக்கொள்ளனா ரட்சிப்பு விளங்காது, ரட்சிப்பில் என்ன இருக்குதுன்னு விளங்காது, ஒன்றும் விளங்காது. ஒரு உதாரணம் தரேன் உங்களுக்கு. ஆபிரகாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு புரிஞ்சுங்க நீங்கள். ஆபிரகாமை விளங்கிக்காதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் சுகத்தெல்லாம் விசுவாசிக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சுகமெல்லாம் இன்றைக்கி கடவுள் நமக்கு தர்றதில்லை, ரட்சிப்பில் இதெல்லாம் இன்க்ளூடட் கிடையாது. ரட்சிப்புங்கிறது பாவ மன்னிப்பு, செத்த பிறகு மோட்சம், அவ்வளோதான் ஒழிய இதில் வேறு ஒன்றும் கிடையாது, சுகத்தெல்லாம் நாங்கள் நம்புறது இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஆசீர்வாதம், செழிப்பு, பொருளாதார ஆசீர்வாதம் இதெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாதுன்னெலாம் சொல்கிறாங்க. அந்த குழப்படி ஏன் வருதுன்னா, ஆபிரகாமை இவங்க படிக்கலை. ஆபிரகாமுடைய ஆங்கிள்லேருந்து இந்த சுவிசேஷத்தை புரிஞ்சு கொள்ளலை. இந்த மீட்பினுடைய சரித்திரமே ஆபிரகாமில் தான் ஆரம்பிக்குது. அதை புரிஞ்சு கொள்ளாமல் சரியாக போதிக்கப்படாதனால ஆபிரகாமை பார்க்கறது இல்லை. அதனால மீட்பு சரியாக விளங்குறது இல்லை. நிறைய காரியங்களை ஒதுக்கிடுறாங்க, இது நம்மளுக்கு கிடையாதுன்னு ஒதுக்கிடுறாங்க. உதாரணத்துக்கு லூக்கால் எடுப்போம். லூக்கால் எடுத்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பங்க சொல்கிறேன். லூக்கால் எத்தனை தடவை பாருங்கள் இது வருதுன்றதை கவனிங்க. லூக்கா குறிப்பாக அதை சொல்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்றதை சுட்டி காட்டுறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை மனசில் வச்சுருக்கிறார். அதனால் சில காரியங்களை கரெக்டாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எலிசபெத்து மரியாள் 2 பேரும் சந்திக்கிறாங்க. எலிசபெத்து வயதான ஒரு ஸ்திரீ, கர்ப்பமாக இருக்கிறாள். இந்த வயசில் கர்ப்பமாகக்கூடாது, அற்புதமாக கர்ப்பமாக இருக்கிறாள். மரியாள் இன்னும் கல்யாணம் ஆகாத ஸ்திரீ, அவளும் கர்ப்பமாகக்கூடாது. 2 பேரும் கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவளும் கர்ப்பமாக இருக்கிற, ரெண்டும் இந்த மாதிரி இருக்குது. புருஷன் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. யோசேப்பு இவளை தள்ளி விடலாமான்னு யோசித்தாள். சகரியா வாயை திறந்து பேசியே, அதனாலே அவன் வாயே மூடி ஊமையாக்கிட்டாங்க அவனை. இவன் பேசினா பிறக்கிற குழந்தை கூட பிறக்காதுன்னு. அந்த அளவுக்கு அவன் அவநம்பிக்கையை பேசுகிறவன். இதெல்லாம் ஆகாதே, மனைவி கிழவியாக இருக்கிறாளே, நான் கிழவனாக இருக்கிறேனே, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான் புள்ள வேணும் புள்ள வேணும்னு, வந்து பிள்ளைய தர்றேன்னு சொன்னால் நான் கிழவனாக இருக்கிறேனே, இப்போ வந்து சொல்கிறீங்களேன்றான். பார்த்தாரு, சரி அவன் வாயை மூடினா தான் பிறக்கும் பிள்ளை, இல்லைன்னா பிறக்கிற பிள்ளைய கூட பிறக்க விட மாட்டான்னு சொல்லி மூடிட்டாங்க. மூடின பிறகு இப்படி எல்லாம் தான் இந்த காரியங்கள் நடந்தது. இப்போ 2 பேர் சந்திக்கிறாங்க. யார்? மரியாளும் எலிசபெத் சந்திக்கிறார். 2 பேரும் கசின்ஸ். எலிசபெத் ஏற்கனவே பல மாதங்கள் கர்ப்பிணியாக இருக்கிறாள். மரியாள் இப்போ தான் தேவதூதனை சந்தித்து இப்போ தான் அவள் வந்து கர்ப்பிணி ஆகிருக்கிறாள். 2 பேரும் சந்திக்கும் போதே அவ்வளோ பெரிய சந்தோஷம். 2 பேரும் விசுவாசிக்கிறாங்க. 2 சாதாரண பெண்கள், ஒரு பெரிய ரிவைவலே வந்துடுச்சாங்க. அவள் பிரமாதமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறா எலிசபெத்து. மரியாள் ஒரு மரியாளின் பாடல் என்கிற பாடலை பாடுகிறார். பார்க்குறோம் இல்லையா? 44ஆம் வசனத்திலேருந்து அதை வாசிக்கிறோம். 46லேருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது மரியாள்
என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 1ஆம் அதிகாரம் 46 வாசிக்கிறேன். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இப்போ கவனிங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்ன பாக்கியவதி என்பார்கள். இயேசு வருகிறதற்கும் தாழ்மையான இடத்துல தாழ்விடங்களில் கிடக்கிறவர்கள் உயர்வதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்றதை பார்க்குறா. இவன் மறுபடியும் சொல்கிறா பாருங்க. 53ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 52ஆம் வசனத்தில் பாருங்கள். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். 53 பசியானவர்களை நன்மைகளால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அப்போ இயேசு வர்றதுனால உயர்வு உண்டாகிறது. கீழே கிடக்கிறவங்கள மேலே தூக்குறாரு. பசியாக இருக்கிறவர்களுக்கு நன்மைகளை செய்கிறாரு. இப்படியெல்லாம் இயேசு வர்றதை பற்றி பாட்டு பாடும்போது ஆவியினால் ஏவப்பட்டு, சாதாரண பாட்டு இல்லை இது, இன்ஸ்பயர்டு சாங் இது. கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறாரு, பாடுகிறாள், அற்புதமாய் பாடுகிறாள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி. அதில் குறிப்பாக இந்த அம்சத்தை வலியுறுத்துகிறாள். தாழ்ந்து போன ஆட்களை எப்படி உயர பண்ணுகிறார் என்பதை சொல்கிறார். அதெல்லாம் ஏன் நடக்குதான் பாருங்கள். 54ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். அப்போ எதுக்கு இதெல்லாம் நடக்குதான்? எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றிட்டு இருக்கிறார் கர்த்தர். அதுதான் மரியாள் பாடுகிறாள். ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தரிங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறாள். கனெக்ஷன் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்கள். ஆபிரகாமில் தான் இது ஆரம்பிச்சது. ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் முதல்ல சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னது நிறைவேறுகிறது அப்படின்னு இங்கே இந்த பாடல் சுட்டி காண்பிக்கிறது. இப்போ இயேசு பிறக்க போகிறாரு. யோவான் அதுக்கு முன்னோடியாக வரப்போகிறாரு. இயேசு வந்து பிறக்க போகிறார். ரட்சிப்பு உண்டாக போகிறது. தாழ்விடங்களில் இருக்கிறவர்கள் உயரப்போகிறார்கள். பசியாக இருக்கிறவர்கள் நன்மையால் திருப்தியாக போகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்வும் மேன்மையும் இப்படிப்பட்ட கீழே கிடக்கிறவர்களுக்கு உண்டாக போகிறது. ஏன்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் அது ஒரு பங்கு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? உபாகம் 28 வாசிக்கிறோம் இல்லையா? நீ கீழாயிராமல், இங்கிலீஷில் வந்து மேலாக மாத்திரம் இருப்பாயின்னு வருது. கீழாயிராமல் மேலாக இருப்பாய், வாலாக இராமல். இதெல்லாம் நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது பாருங்கள். கீழாயிராமல் மேலாயிருப்பாய், வாலாயிராமல் தலையாயிருப்பாய். மனு வர்க்கமே கடவுள் எதுக்காக உண்டாக்குனாரு? கீழே இருக்கிறதுக்காக அல்ல, ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறதுக்காக, எல்லாம் நம்ம மிதிச்சுட்டு போகிறதுக்காக அல்ல. மனு வர்க்கத்தை மேன்மையோடு உண்டாக்கினார். சங்கீதக்காரன் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறான், மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்றான். நீர் எப்போ பார்த்தாலும் அவனையே நினச்சிட்டு இருக்கிறீர், அவன் எம்மாத்திரம், ஏன் அவனை நினைக்கிறீர்? ஏன்னா எனக்கு இப்போ புரியுதுன்றான். ஏன்னா அவனை கிருபையின் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர். எல்லா காரியங்களும், எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் சிருஷ்டிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு அவனுடைய பாதபடி கீழே வச்சிட்டீரு. அவனுடைய கால்களுக்கு கீழாக எல்லாத்தையும் வைத்திருக்கிறீர். அப்படின்னா அவனுடைய ஆளுகை கீழாக, அவனுடைய அதிகாரத்துக்கு கீழாக, அவனுக்கு கீழாக சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறான். இருக்கீங்களா? மனுஷனை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் தான் கர்த்தர் வச்சிருந்தார். அப்போ மீட்புனா என்ன? ஆபிரகாமை தான் சொல்கிறாரு, கீழாயிராமல் மேலாக தான் இருப்பேன், வாலாயிராமல் தலையாக இருப்பேன். அதுதான் மீட்பு. மீட்பை குறித்த வெளிப்பாடை கொடுக்க தான் ஆபிரகாம். பாருங்க, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் அது ரொம்ப முக்கியமான அம்சம். வாழ்க்கையில் உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், நிறைவு. கீழே கிடத்தி டோர்மேட் மாதிரி எல்லாரும் மீச்சிட்டு போகிறதுக்கு இல்லை. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். உபாகமத்தில் போகையில் வருகையில் ஆசீர்வாதம், பட்டணத்தில் வெளியில் ஆசீர்வாதம், விரோதிகள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடி போவார்கள், எல்லாரும் கண்டு பயப்படுகிற அளவு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். அதுதான் மனுஷனுக்கு கர்த்தர் வச்ச நிலை. பாவத்தினால் இதெல்லாம் இழந்து போயிட்டான். இப்படி இல்லை. இப்போ மீட்பின் மூலமாக இதெல்லாம் அவனுக்கு திரும்ப உண்டாக போகிறதுன்றது தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். மரியாள் அதை தான் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை. இது ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா? ஆபிரகாமுக்கு பண்ண வாக்கு இது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவர்கிட்ட சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக தான் இயேசு வந்து வர்றாரு. இப்போது இயேசு வந்து என் வயிற்றில் வந்து என் மூலமாக வந்து பிறக்க இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுகிறார்.
அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு புரியாதவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. இன்னொரு வசனத்துக்கு போகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம். எல்லாத்தையும் வாசிக்கல, டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா இன்னொரு பெண்ணுடைய கதை. அதாவது அந்த பெண் வந்து 18 வருஷமாய் கூனியாக இருக்கிறாள். கூனியாக இருக்கிறதுனா ரொம்ப லேசாக நினச்சிடக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க, தலைவலி தானே பிரதர், சின்ன வியாதி தான், தலைவலி வந்தால் தான் தெரியும். 24 மணி நேரம் தலையை போட்டு குடஞ்சா அப்போ தெரியும் தலைவலி எவ்வளோ பெரிய குடைச்சல்னு. நம்ம பேப்பர்லலாம் வாசிக்கிறோம், தலைவலினால் தூக்கு போட்டு சேர்த்திட்டாங்க அப்படின்லாம், வயிற்று வலினால் தாங்க முடியாமல் இப்படி ஆயிடுச்சுன்னலாம். சிலருக்கு வந்து சின்ன நம்ம வயிற்று வலி தானே தலைவலி தானேன்றோம், அது எவ்வளோ பெரிய வியாதியாகும் பாருங்கள். கூனியாக இருந்தால்னா நீங்கள் குனிஞ்சு பாருங்கள், தலையை இங்கே வந்துடணும். அந்த மாதிரி குனிஞ்சிக்கிட்டு வீட்டில் போய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருங்க சொல்கிறேன். சட்டையை கழட்டி போட்டு வேறு சட்டை மாற்றணும், அதே மாதிரி நிமிரக்கூடாது. சாப்பிட்டுட்டு இதே மாதிரி போய் படுத்துக்கணும். காலையில் எழுந்திரிச்சு திரும்ப கூனியாகவே கிளம்பணும். கிளம்பி பாருங்கள், வெறுத்துருவீங்க வாழ்க்கையை. 18 வருஷம் கூனியாக இருந்தாள். இவ வந்து தேவாலயத்துக்கு வர்றா, இவ யூத பெண் தேவாலயத்துக்கு வர்றா. ஏசு அன்னைக்கு பார்த்து தேவாலயத்துக்கு வந்துட்டார். வந்து இவளை பார்த்தோன்னே ஒரு ஜெபம் கூட பண்ணலை பாருங்கள். அவளை பார்த்து, பெண்ணே, அதாவது உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஜபம்லாம் பண்ணல, பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது கைகளை வைச்சாராம். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு? 18 வருஷமாக கூனியாக இருந்தவ எவ்வளோ அவஸ்தை. உடனே நிமிர்ந்து நல்லாயிட்டா. உடனே பாஸ்டர் கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அவர் டாக்டரினுக்கு இது விரோதம். அவர் கோவம் வந்துட்டதுனால இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடினால் 14ஆம் வசனம், ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். இந்த வேலைலாம் அன்றைக்கி வச்சுக்கோங்க. 6 நாள் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வச்சுக்காமல் 7ஆவது நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாளில் வந்து கூனியாக இருக்கிறவள் நிமிர வைக்கிறது, அது ஒரு வேலை. செஞ்சவனும் ஒரு வேலையை செய்யலாம், இவர் நிமிர்ந்தவளும் பெரிய வேலையை செஞ்சுருக்கிறார். வேலை செய்யக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய கோபம் அவனுக்கு. மதம் பாருங்கள், மதம் பிடிக்க வைக்குது. மத வைராக்கியம், ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சோகமாயிடுச்சு. ஏசு அவனுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்கள். ஏசு இன்னைக்கு கூட சபைக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய சபைகளுக்குள்ளே வந்தார்னா எப்படி பேசுவார்ன்றது ஒன்று டேஸ்ட் பாருங்கள். ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, நம்ம மெட்ராஸ் தமிழில் சொல்கிற மாய்மாலக்காரனே அப்படின்றார். மாய்மால பேர் வழியே சொல்கிறாரு, மாய்மாலக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் ஒரு எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? உன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு நாய் பூனை இதுக்கெல்லாம் தண்ணி கூட கொடுக்க மாட்டியா? நீ கட்டி இருக்கிறத கொண்டு போய் தண்ணி காட்ட மாட்டியா? சோறு கொடுக்க மாட்டியா? அதுக்கு ஓய்வு நாள்னு பேசாமல் இருப்பியா? ஒரு மிருகத்துக்கு மேலே காட்டுற அந்த ஒரு பரிவை கூட மனுஷனுக்கு காட்ட மாட்டேங்கிற 18. அப்புறம் சொல்கிறாரு பாருங்கள், இதோ 16ஆம் வசனம், இங்கே தான் ரொம்ப முக்கியமான வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய, இங்கே வந்துருச்சு பாருங்க. 18 வருஷமாக சாத்தான் கட்டியிருந்தானா, ஆனால் இவள் யாராம்? ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்கிறார். ஓய்வு நாளில் நான் என்னையா பண்ணுறேன்? நீ மாட்டை அவிழ்த்து விடுற மாதிரி நான் இவளை அவுத்து விட்டேன் அப்படின்றார். மாட்டுக்கு நீ தண்ணி காட்டுற மாதிரி சோறு கொடுக்குற மாதிரி நான் இவளுக்கு ஒரு நன்மை செய்தேன், இதை செய்யக்கூடாதா? மாய்மாலக்காரன் என்றார். ஆபிரகாமின் குமாரத்தி இவள் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்கிறோமே, அதில் சுகமும் இருக்கிறது. இருக்கிறீங்களா? இதை நல்லா கவனிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் சுகம் இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம மிக நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியானராகிய நமக்கு உண்டாயிருக்கும்படியாக. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கணும்னா சுகமும் நம்முடைய சொத்து. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட காரியம் சுகம். சுகத்தை நம்புறது சிலருக்கு அவ்வளோ கஷ்டம் பாருங்க. என்ன சுகம் இருக்குன்னு கிண்டல் பண்ணுறது. அதை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வியாதியாக்கி 10 நாளில் செத்து போய்டுவேன்னு சொல்லி பாருங்கள், உடனே சுகத்தை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஜெபம் பண்ணி பிரதர் ஜெபம் பண்ணுங்க, எப்படியாது யாரையாவது கூப்பிட்டுவாங்க, அந்த பிரசங்க யார் வந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரசங்க யார் வந்தாலும் பரவாயில்ல, சபையே எல்லோரும் சேர்ந்து எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க.
10 நாளில் செத்துருவேன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. சுகத்தை விசுவாசியாத ஆளுகளை குயிக்காக திருத்திடலாம். நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் வியாதிகள்லாம் நிறைய பார்க்குறோம். ஆனால் நான் இந்த உலகத்தில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தது எதுக்காக? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உங்களுக்கும் தருவதற்காக மரித்தார். பிள்ளைகளின் அப்பம் என்று அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சுகத்தை நம்புறதுக்கு பிரச்சனையே இல்லை பாருங்கள். இப்போது ஏன்னா கிளீனாக தெரியுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது. ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவள், அவளை அவிழ்த்து விடுறது தானே நியாயம் அப்படிங்கிறாரு. அவள் இப்படி இருக்கக்கூடாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சுகத்தை கேரண்டி பண்ணுதே, அவள் இப்படி இருக்கக்கூடாதே என்கிறார். இருக்கீங்களா பாருங்கள். ஆபிரகாம்லேருந்து வந்தால் சப்ஜெக்டு, மீட்புன்ற சப்ஜெக்டு கரெக்டாக வந்துடும். ரட்சிப்புனா என்னங்கிறது கரெக்டாக விளங்கிடும். அதுக்கப்புறம் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்து வரைக்கும் ஏழை லாசரு கதை, எல்லாருக்கும் பிடிச்ச கதை இல்லையா? ஏழை லாசரு இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா, பணக்காரனாக இருந்தால் மோட்சமே போக மாட்டான், பணக்காரன் போக முடியாதுன்னு போதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இன்றைக்கி இருக்குது. பணக்காரன் மோட்சத்துக்கு போக முடியாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு அப்படின்றாங்க. எங்கே சொல்லியிருக்கு பைபிள்? என்ன விளையாட்டாக இருக்குது. பணக்காரன் மோட்சத்துக்கு போக முடியாது, அப்போ தேவனே அங்கே இருக்க முடியாதுங்க மோட்சத்தில். அவர் தான் இருக்கிறதுலே பெரிய பணக்காரர். தங்கத்திலே ரோடு போட்டிருக்காருன்னா என்ன மாதிரி ஆள் இவர்? நம்ம தாரில் போடுறதுக்கே அவஸ்தைப்படுறோம், குண்டும் குழியுமா இருக்குது. அவர் தங்கத்தில் போட்டிருக்காரு, ஏன்னா அதுதான் சீப்பாக கிடைக்குதாங்க. அதை ஊற்றி ஊற்றி ரோடாக போட்டிருக்காரு. விலையேற பெற்ற கற்களால் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாரு. பேளை வச்சு கதவு வச்சுருக்காராம், வாசல்களை அதனால் உண்டாக்கி இருக்கிறாரு. என்ன விளையாட்டாக இருக்குது. அவரை நம்மளே நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் போல இருக்குது. இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சிலருக்கு பக்தி வைராகி முட்டிக்கிட்டு வரும். அந்த மாதிரி இந்த பணக்காரனே மோட்சம் போகக்கூடாதுன்ற அந்த குரூப்புக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம். ஏழை லாசரு அவன் பரலோகம் போனான், ஐஸ்வர்யவான் எங்கே போனான்? நரகம் போனான் அப்படிம்பாங்க. இந்த ஏழை லாசரு பாவம் அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பான் போல இருக்குது. இவங்க தான் அவனுக்கு சொல்லி தந்தது. அவன் பாவம் ஆபிரகாமின் புள்ள ஒழுங்காக இருந்திருப்பான். அவன் ஆபிரகாமுடைய புள்ள, அவன் ஒரு யூதனாக தான் வர்றான் அந்த கதையில். அவனாவது ஒழுங்காக இருந்திருப்பான். அவங்க தாத்தா பெரிய பணக்காரரு, இவன் நல்லா அவன் அந்த சந்ததியில் வந்தவன். அவங்க அப்பா அவங்க தாத்தா பார்த்தா வெக்கப்பட மாட்டார், இவனை பார்த்தா கேவலப்பட மாட்டார், ஒழுங்காக இருந்திருப்பான். இவனுக்கு இப்படி ஒரு போதனை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிரான போதனையை கொடுத்து, நீ பணக்காரனாக இருந்தால் மோட்சம் போக மாட்டேன்னு சொல்லி இவனுக்கு சொல்லி கொடுத்து, அதனால இவன் உண்மையும் உத்தமமாக ஏழையாகவே இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கான். பாருங்கள், பரலோகம் போகிற அளவுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கான். இந்த ஐஸ்வர்யவான்ட பிரச்சனைன்னா அறிவே இல்லாதவன். பணம் நிறையா இருக்குது, ஆனால் புத்தி வேணாம். ரட்சிக்கப்படணும், ஆண்டவராக இயேசு உள்ளே வரணும், அப்போ தான் மோட்சத்துக்கு போய் காசை வச்சு வாங்க முடியாது மோட்சத்தை. ஏன் புண்ணியத்தினால் மோட்சத்துக்கு போயிட முடியாது, நான் செய்கிற நன்மையினால் போக முடியாதுன்னு அவனுக்கு விளங்கல. அவன் ஒரு முட்டாள், ஐஸ்வர்யவானாகிய முட்டாள்னு ஒருத்தனை பார்க்குறோம் பைபிளில். அந்த மாதிரி முட்டாள் இவன். ஐஸ்வர்யவான் எல்லாம் முட்டாள் கிடையாது. இவங்க அப்படி சொல்லுவாங்க, அதை கிடையாது. அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ரட்சிக்கப்படணுன்ற ஒரு அறிவு இல்லைனாலும் நரகத்துக்கு போயிட்டான். இவனுக்கு ஐஸ்வர்யம் இல்லை, ஏழ்மைத்தனத்தில் இருந்தான். ஆனால் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தது. பயபக்தியோடு இவன் தேவனுக்கு பயந்து வாழ்கிறான், மோட்சத்தில் இருக்கிறான். இப்போது மோட்சத்துக்கு போனப்போ அவனுக்கு அங்கே தான் பெரிய ஷாக்கு. நிறைய பேருக்கு மோட்சமே ஒரு பெரிய ஷாக்காக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். மோட்சத்துக்கு போகும்போது நல்ல காலம் அங்கே போய் சாக முடியாது. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்தாலும் பரவாயில்ல. அங்கே போனால் பல ஹார்ட் அட்டாக் ஒரு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் சிலருக்கு. ஏன்னா யாரெல்லாம் அங்கே இருக்க மாட்டாங்களோன்னு சொன்னவங்களாம் அங்கே இருப்பாங்க. இவன் கொண்டு போய் மோட்சத்தில் ஒன்று கொண்டு போய் சேர்க்குறாங்க. நேராக கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் உட்கார வைக்கிறாங்க. திரும்பி பார்க்குறான், ஆபிரகாம், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எங்கே இங்கே வந்தீர்? எங்கள் சர்ச்சில் சொன்னாங்க, நீங்களாம் வரமாட்டீங்கன்னு. பணக்காரெல்லாம் போக முடியாது, நீர் எப்படி இங்கே வந்தீர்னு அவன் திரும்பி பார்த்துருப்பான். ஆபிரகாமுக்கு பின்னாலேயே அவர் மகன் ஈசாக்கு நிற்கிறாரு, அவனு இன்னொரு பணக்காரன். அவனுக்கு பின்னால் அவன் மகன் யாக்கோபு நிற்கிறான், அவன் பெரிய பணக்காரன். அதுக்கு பின்னால் யோசேப்பு நிற்கிறான், அவன் பெரும் பணக்காரன். அவன் ஹலோ, எங்கே போய் சொல்கிறது இந்த அநியாயத்தை? எல்லா பணக்காரனும் அங்கே இருக்கிறானேயா.
நான் நினச்சேன் ஏழைகளின் கூடாரம் பரலோகம்னு. கடைசியில் பார்த்தா பணக்காரனுடைய இடமா இருக்குது. இது எல்லாம் ஐஸ்வர்யவானங்களுக்கு புலம்பியிருப்பான்னு நினைக்கிறேன். தலையிலே போட்டிருப்பார் ஆபிரகாம். வெக்கம் கட்டவனே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு படிக்கலையா நீ? கேள்வி கூட படலையா நீ? உனக்கு யாருமே சொன்னது இல்லையா? எங்கள் சபையில் ஆபிரகாமின் ஆசீர்வாதமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பின்ன என்ன சொல்லி கொடுத்தாங்க? போகிற இடம் என்னது என்று தெரியாமல் அழுக்கு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தழியை வச்சுக்கிட்டு வனாந்தரத்தில் இப்படி பார்த்துக்கிட்டு, சினிமாவில் அப்படி தானே காமிக்கிறாங்க. தூசிக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இடம் தேடிக்கிட்டு இருந்தான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தான். என்ன மாதிரி பிக்சர் ஆபிரகாம் பற்றி கொண்டாந்துட்டாங்க பாருங்கள். படத்துலலாம் அப்படி தான் காமிக்கிறாங்க. அழுக்கு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தடியை வச்சுக்கிட்டு ஒரு 10 ஆடு கூட. அது சினிமா ஆபிரகாம். நீங்கள் எந்த ஆபிரகாம் நம்புறீங்க? பைபிள் எழுதியிருக்கிற ஆபிரகாம் பில்கேட்ஸ் மாதிரி ஆபிரகாம். ஹலோ, இது வேறு ஆபிரகாமுங்க. கதையே வேறு. பைபிளை படிங்க. சும்மா இவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்காதீங்க. பணக்காரன் மோட்சத்துக்கு போக மாட்டான், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு. இதெல்லாம் கதை. எல்லாம் மோட்சத்தில் தான் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் எவன் பணக்காரனா இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த தேவனுடைய பிள்ளை பணக்காரனா இல்லாமல் இருந்தான்? தாவீது என்ன கொஞ்சம் நஞ்சமாக வச்சுருந்தான். மகன்கிட்ட சொல்கிறான், தேவாலயத்துக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், $500 மில்லியன் அளவு கொடுத்தான். அவன் ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்கிறாரு. இந்த காலத்து கணக்கில் போட்டு, அவர் போட்டதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் கணக்கு போட்டார், 50 வருஷத்துக்கு முன்னால். அப்போவே $500 மில்லியன்ன்றாரு. இன்றைக்கி எவ்வளோ ஒரு பொறுமோ தெரியல. போட்டு கொடுத்துட்டு மகன்கிட்ட சொல்கிறான், நான் கட்ட முடியாது, நீ கட்ட போகிற, உனக்கு இன்னும் தேவைன்னா நிறைய சபதரித்து வைத்திருக்கிறேன், கொட்டி கொட்டி வச்சுருக்கிறேன், என்றதுக்கு தான் நேரம் இல்லை. வெள்ளி பொண்ணு மரச்சாமான்கள் விலையேறப்பெற்ற கற்கள் எல்லாம் இருக்குது. வேணும்னா எவ்வளோ வேணா எடுத்து. எவ்வளோ பாருங்கள், ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? அங்கே இருக்கிறாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? பணக்காரெல்லாம் அங்கே இல்லைன்றது பைபிளை படிச்சுட்டு சொல்லணும். ஆபிரகாம் அங்கே தான் இருக்கிறாரு. இயேசு சொன்னது பாருங்கள். இன்னொரு இடத்துல இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்களாங்க. அவரே சொல்லிட்டாரு, நான் ஒன்று கற்பனை பண்ணி சொல்ல. அவங்கெல்லாம் மோட்சம் போயிருப்பாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இயேசு சொன்னாரியா? இயேசு சொன்னார், அவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இருக்கிறீங்களா? இதெல்லாம் வீணான காரியங்களை போதிக்கக்கூடாது பாருங்கள். சரியாக கரெக்டாக சொல்லணும். அப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வது கஷ்டம், செழிப்பை ஏற்றுக்கொள்வது கஷ்டம், கர்த்தர் பொருளாதார விதத்தில் ஆசீர்வதிக்கிறார்ன்றதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமை பற்றி படிச்சிங்கன்னா, அந்த ஆங்கிள்லேருந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மீட்பு எங்கேருந்து ஆரம்பிச்சது, யாருக்கு வாக்கு பண்ணினார், யார் மூலமாக அதை போதிச்சார்ன்றதை படிச்சிங்கனாலே க்ளீனாக விளங்கிடும் உங்களுக்கு. மீட்பிலே சுகம் இருக்கிறது, மீட்பிலே உயர்வு இருக்கிறது, மீட்பிலே பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவன் பாவம் ஏழையாக வாழ்ந்துட்டான். மோட்சம் போனோடனே பணக்காரனாக தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை. அப்படி தான் இருக்க முடியும். சரி, அடுத்த இன்னொரு காரியம். லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, சகேயி கதை. இந்த குள்ளன் இல்லையா, இயேசுவை பார்க்குறதுக்கு வந்து பார்க்க முடியாமல் ஒரு மரத்து மேலே ஏறி பார்க்குறான் இயேசுவை. இயேசுவனை பார்த்துட்டார். ஆனால் பார்த்துட்டு இயேசுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்குறான். இயேசு சொல்கிறான், வீட்டுக்கு நான் வர வேணுன்றார். வீட்டுக்கு போகிறார். இவன் பெரிய கொள்ளைக்காரன் பாருங்கள். நிறைய வரி வசூலிக்கிறேன்னு சொல்லிட்டு சொந்தமாக வரி போடுறது, இவர் லஞ்சம் வாங்குறது எல்லாம் வாங்கி நிறைய சொத்து எல்லாம் சேர்த்து ஏராளமாக குவிச்சு வச்சுருக்கான். ஆனால் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு திருந்திட்டான் பாருங்கள். அவர் வீட்டுக்குள்ளே போனோன்னு ஒன்று கூட சொல்லலை அவனுக்கு, நீ அதெல்லாம் கொடுத்துடணுமாக்காமனு ஒன்றும் சொல்லலை பாருங்கள் அவனை. அவர் சும்மா உள்ளே போனார். அவர் வந்தாலே திருந்திடுவாங்க ஜனங்க. வீட்டு உள்ளே வந்தார். அவன் சொல்லிட்டான், என்னுடைய ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், யார்கிட்டையாவது அதிகமாக வாங்கியிருந்தேன்னா வரியெல்லாம் நாளை தனியாக நான் திருப்பி கொடுத்துட்றேன்றான். இயேசு சொல்கிறார். அதுக்கு 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசித்திங்கன்னா அப்படி வருது. இயேசு சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. என்ன சொல்ல வர்றாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரங்களுக்கு ரட்சிப்பில் உரிமை இருக்குது, சுகத்தில் உரிமை இருக்குது, பொருளாதார செழிப்பில் உரிமை இருக்குது. அந்த ஆசீர்வாதம் அவர்களுடையது. உயர்வு மேன்மை இதில் உரிமை இருக்குது. அவர்கள் கீழே கிடக்கூடாது.
டோர்மேட் மாதிரி எல்லோரும் அவங்கள மிதிக்கக்கூடாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் அது. அவன் மேலே தான் இருப்பான், கீழே இருக்க மாட்டாங்கிறது அவனுடைய ஆசீர்வாதம். அவனுக்கு வியாதியை ஜெயிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர் தர்றார், இந்த ஆசீர்வாதம் தருகிறது, அது இன்னொரு காரியம். இப்படி ரட்சிப்பு இன்னொரு காரியம். இப்படியெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்றதை லூக்கா கவர் பண்ணுறாரு பாருங்க. ஆபிரகாமை சரியாக படிக்காதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ரட்சிப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்றது விளங்கிறது கஷ்டமாக இருக்குது. சுகம் இருக்குதுன்றதை மறுக்கிறார்கள். ஏன்னா ஆபிரகாம் படிக்கலை. அது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ஒன்று. எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அது இருக்குது. ஒன்று, பொருளாதார ஆசீர்வாதம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு? அது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ஒன்று. ஆபிரகாமின் ஆபிரகாம் கதை தெரியாதனால தான், அதை கரெக்டாக படிக்காதனால தான், ஆபிரகாம் புரிந்து கொள்ளாதனால பைபிளே புரிய மாட்டேங்குது. பைபிளே வேறு மாதிரி வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். கவனிக்கணும். சரி, ஆபிரகாம் பற்றி நிறைய பார்த்தோம். இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, ஆபிரகாம் கத்தரை ஆபிரகாம் அழைச்சார் பாருங்க. அவனிடத்தில் ஒரு நல்லது கூட இல்லையா. நல்லதுன்னு ஒன்றுமே அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. நாம் நினைக்கிறோம் இப்பேற்பட்ட ஆள் பெரிய ரொம்ப நீதிமானாக இருந்திருப்பான், நல்லவனாக இருந்திருப்பான், விசுவாசியாக இருந்திருப்பான், மற்றவங்க யாரும் விசுவாசித்திருக்க மாட்டாங்க, இவன் மட்டும்தான் விசுவாசிச்சிருப்பான்லாம் நினைக்கிறோம். இன்னும் கேட்டால் வேதவசனம் சொல்லுகிறது, எல்லா அறிகுறியும் இங்கே என்ன தெரியுதுன்னா, ஆபிரகாமின் குடும்பம், அவனுடைய பூர்வீகம், அவனுடைய மூதாதையர்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனையிலே ஈடுபட்டவர்கள், கடவுளை அறியாதவர்கள், இருளில் வாழ்ந்தவர்கள், அறியாமையில் வாழ்ந்தவர்கள், கிடந்தவர்கள் என்று தான் வேதவசனம் போதிக்கிறது. நான் அதுக்கு ஆதாரம் காட்டுறேன் பாருங்கள். யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், திருப்புங்க சீக்கிரம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை பார்ப்போம். அப்புறம் 14ஆம் வசனம் 2-3. யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து உள்ளே வந்தாச்சு கானான் தேசத்துக்குள்ளே. இப்போ யோசுவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கு செய்த யாவையும் நீங்கள் இல்லை 24 வாசிக்கணும். 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாமுடைய மூதாதையர்கள் வேறே தேவர்களை சேவித்து வந்தார்கள்னு சொல்கிறார். ஆபிரகாம் எங்கேருந்து வந்தான்? நோவாவின் காலத்தில் நோவாவை தவிர மீதி பேரெலாம் அழிச்சிட்டார். நோவாவிலேருந்து வந்த சந்ததி தான் அது. நோவாவின் மூலமாக ஷேம் என்கிற ஒருவன் கிளம்பி அப்புறம் தேவபக்தி உள்ள சந்ததியும் உருவாச்சு. அதில் ஒரு சிலர் ஆபிரகாம் காலம் வரைக்கும் இருந்திருக்கலாம். ஜீவனுள்ள தேவனை பற்றி அவனுக்கு ஒரு வேளை அதன் மூலமாக தெரிய வாய்ப்பெல்லாம் இருந்திருக்குது. ஆனால் இவர்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விக்கிரகாராதனை அப்படிப்பட்ட காரியங்களில் இவர்கள் ஈடுபட்டதாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறே தேவர்களை சேவித்தார்கள். நதிக்கு அப்புறத்தில் இருந்தார்கள், வேறே தேவர்களை சேவித்தார்கள் என்று சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார் 3ஆம் வசனத்தில், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அவனை கொண்டு வந்து அவனை இங்கே வாழ வச்சு அவனை திரட்சியாக்கின, அவனை ஏராளமான ஜனங்களாக்கி அவனை ஒரு பெரிய ஜாதியாக தேசமாக அவனை உருவாக்குனது நான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொல்கிறாரு, நீ எங்கேருந்து வந்தேன்னு யோசித்துப்பார். உன்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் விக்கிரகங்களை வணங்கின, தேவனை குறித்த ஒரு அறிவே இல்லாத, தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தார்கள். அங்கேருந்து கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காருன்றார். 14ஆம் வசனம் 14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தம உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை, அந்த தெய்வங்கள் இன்னும் கொஞ்சம் பிடிச்சின்னு இருக்கிறாங்க இவ்வளோ இருக்குன்னு. அதனால் இப்போ இருக்கிற சந்ததிக்கு சொல்கிறாரு, அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பிதாக்கள் அந்த பக்கம் இருந்தப்போ சேவிச்ச அந்த தேவர்களெல்லாம் விட்டுட்டு உண்மை உத்தமமாக இந்த ஜீவனுள்ள தேவனை சேவிங்கள்னு சொல்கிறாரு. இப்போ விக்கிராராதனை குடும்பத்திலிருந்து வந்தவன்றதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இன்னொன்று ஏசாயா 51 ஒரு அற்புதமான ஒரு வசனம், இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏசாயா 51:1-2. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ ரொம்ப கவனிங்க, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள்,
கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்தாராம். கண்மலையை வெட்டி எடுக்கிறதுனா அந்த காலத்தில் லேசான காரியமா? அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த காலத்தில், இப்போ வந்து மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஈஸியாக வெட்டி எடுக்கிறது வந்து சுலபமாக தெரியுது நமக்கு. அந்த காலத்தில் கண்மலையை வெட்டி எடுக்கிறதுனா லேசான ஒரு காரியம், வெட்டவே முடியாதுன்றவாங்க. கண்மலையை வெட்டி எடுத்தாராம். அதாவது இவன் ஒரு ஜாதி ஜனத்தில் இருந்தான், ஒரு இனத்தில் இருந்தான், அதை சேர்ந்தவனாக இருந்தான், அவனுடைய ஐடென்டிட்டி அதுவாக இருந்தது. அதிலிருந்து அவனை வெட்டி எடுத்து தனியாக கொண்டு வர்றாராம். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். எங்கேருந்து வந்தீங்கன்றார். எங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ஐடென்டிட்டி இருந்தது, ஒரு கற்பாறை மாதிரி ஒரு இதில் நீங்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க, அதில் இருந்தீங்க. யாரும் அதுலேருந்து இப்போ உங்கள் ஜாதி இனம் இதிலேருந்து யாரும் பிரிக்க முடியாது பாருங்கள். அதிலிருந்து வெட்டி கடவுள் உங்களை தனியாக எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள்ன்றாரு. குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, குழியிலிருந்து, இருளிலிருந்து, கடவுளை அறியாத ஒரு நிலையிலிருந்து, தவிக்கிற ஒரு நிலையிலிருந்து, ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலிருந்து அந்த குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார் என்று வர்ணிக்கிறார். என்ன வர்ணனை பாருங்க, யோசித்து பாருங்க. எங்கேருந்து வந்தீங்கன்றார். நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார். எங்கள் பாட்டி 12 வயதாக இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவ அறியாத குடும்பத்திலேருந்து வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஏமி கார்மைக்கல்ங்கிற மிஷினரி மூலமாக, பிரபலமான மிஷினரி, அவர்கள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதன் மூலமாக வேறு எதையும் வணங்க மாட்டேன்னு ஒரு பெரிய ஒரு இது பண்ணி வீட்டில் பெரிய பிரச்சனையாகி இவங்க வீட்டை விட்டு ஓடி போய் அவங்க நடத்தி வந்த இந்த சிறுவர் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தார்கள். இது பெரிய போலீஸ் கேஸு, கோர்ட்டுக்கெல்லாம் போய் கடைசியில் இந்த பிள்ளையுடைய இஷ்டத்தின்படி அங்கேயே வாழட்டும், நீங்கள் போய் பார்த்துங்க வேணும் அப்படின்னு விட்டாங்க. அவங்கள்ட்ட தான் வளர்ந்தாங்க எங்கள் பாட்டி. எங்கள் பாட்டி அங்கே போனப்போ கிறிஸ்துவ அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து, இது கிறிஸ்துவை பற்றி எந்த அறிவும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர்கள். இவங்க கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டதுனால தெருவிலே யாரும் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்களாம். இவங்க வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்படி அப்படி விடலாம், நீ கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு எப்படி நீ அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துதான். அப்படிப்பட்ட அந்த இனம், அந்த இது கூட்டம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் பாருங்கள், ஒரு வைராக்கியம், அதிலிருந்து கர்த்தர் எடுத்திருக்கிறார். எடுத்து அங்கே வளர்ந்து வந்தவங்க எல்லாம் நினச்சாங்க போச்சு, ஒரு அனாதை மாதிரி ஏதோ ஒரு சிறுவர் இல்லத்தில் வளர்றா, யாரோ மிஷினரிக்கிட்ட வளர்றா, ஒன்றும் இல்லாமல் போயிடுவா, வருங்காலத்தில் ஒன்றுமா இருக்க மாட்டாருன்னு. எங்களை பார்த்தா அனாதை மாதிரியே தெரியுது. ஹலோ, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், இந்த ஆண்டவராக இயேசுவை மட்டும் தெரிஞ்சிக்கலன்னா எங்கேயோ ஒரு மூலையில் ஒன்றும் இல்லாத கடந்திருப்போம், இருளில் கடந்திருப்போம், குழியில் கடந்த மாதிரி கடந்திருப்போம், திக்கு தெரியாமல் முழிச்சிருப்போம், என்ன வழின்னு தெரியாது, எந்த தேவன் தெரியாத தேவன்னு தெரியாது, ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இருளடைந்த வாழ்க்கையில் இருந்திருப்போம், ஒன்றுமே இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிருப்போம். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, உலகம் முழுக்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு 12 வயசு பொண்ணை அந்த கண்மலையிலிருந்து வெட்டி எடுக்கிறார். வெட்டி எடுக்கிறார் பாருங்க. தன்னுடைய இனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, அந்த கூட்டத்தை விட்டு அப்படி தனியாக கட் பண்ணி எடுக்கிறாரு ஆண்டவர். குழியிலிருந்து தூக்குறாரு. அவ்வளோ கட் பண்ணி எடுத்து குழியிலேருந்து தூக்கி உங்களை தூக்கிட்டு போய் எங்கேயா போட்ட மாட்டார். நான் சொல்லுகிறேன், அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆரம்பம் எங்கன்னு காமிக்கிறாரு. உங்களுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, தேவன் அறியாமல் இருந்தாங்க. அங்கேருந்து கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்த மாதிரி எடுத்தார், துறவிலேருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்தார், குழியிலேருந்து தூக்குன மாதிரி தூக்கிட்டு வந்தார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை இந்த தலைமுறையில் நீங்கள் கிறிஸ்துவை கண்டுபிடிச்சி கிறிஸ்துவை அறிந்து கொண்டு என்று கிறிஸ்துவை பின்பற்றுள்ள மாதிரி இருக்கலாம். இது வரைக்கும் கிறிஸ்துவ அறியாத ஒரு பின்னணியிலிருந்து இன்றைக்கி கிறிஸ்துவண்டையில் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலம். கண்மலையிலிருந்து வெட்டின மாதிரி வெட்டியிருக்கார் கர்த்தர். உங்களுடைய அந்த பின்னணியிலிருந்து பிரிக்க முடியாத, பெயர்க்க முடியாத ஒரு இடத்துலேருந்து பெயர்த்து எடுத்து கட் பண்ணி கொண்டாந்துருக்கிறாரு. குழியிலிருந்து தூக்கி இருக்கிறாரு. உங்களை சும்மா விட மாட்டார. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் பயணம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க ஆரம்பித்தது போல் நீங்கள் ஆரம்பிங்க. கர்த்தரை நம்புங்க. போகிற இடம் என்னதென்று அறியாமல் அவன் போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்டிமேட் ரிசல்ட் என்னவாக இருக்குன்னு அவனுக்கே புரியல, தெரியல. அதெல்லாம் கர்த்தர் வந்து இன்றைக்கே சொல்ல மாட்டார், நாளைக்கு நீ எப்படி இருப்பேன்னு. நாங்கள் இப்படி இருப்போன்னு அன்றைக்கி சொல்லலை கர்த்தர். ஆனால் வெட்டினார், கட் பண்ணார், எடுத்தார், தெரிந்தெடுத்தார், அழைத்தார். நம்பணும், கடவுள் கைவிட மாட்டார், கடவுள் நடத்துவார். எங்கள் பாட்டி நம்புனாங்க, மேலே அவ்வளோ நம்பிக்கை.
அவங்க தான் எங்களுக்கு பைபிளை சொல்லி கொடுத்தாங்க, பைபிள் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த பைபிள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். அப்படி தான் வளர்ந்தோம் நாங்கள். கடவுள் கைவிடலை, இன்றைக்கு வரைக்கும் கைவிடலை, இனிமேலும் கைவிட மாட்டார். 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன். விசுவாச வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பயணம் மாதிரி பாருங்கள், நீண்ட தூர பயணம். ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்லுகிறேன், அற்புதமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆரம்பித்தான், எங்கேயோ கடந்தான், எண்ணிப்பார் எங்கேருந்து வந்தான்றாரு. வேற தேவரில் சேவித்து கொண்டு குடும்பத்திலேருந்து வந்தான், கர்த்தரை அறியாமல் இருந்தான். அந்த கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்து துறவிலிருந்து குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். அங்கேருந்து வந்தான்ப்பா அவங்க தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பின்னணி அதுதான். அங்கிருந்து வந்தவனை அவன் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விசுவாசித்தான், அவர் சொல்லுகிற இடத்துக்கு போனான். அவ்வளோதான், அவரை ஃபாலோ பண்ணான். ரிசல்ட் என்னவா இருக்குன்றது அதை பற்றி ஒரு பெரிய எல்லாத்தையும் கர்த்தர் ஒன்று எழுதி கையில் கொடுத்துட மாட்டார். ஆனால் அவரை நம்புகிறவர்களுக்கு எல்லாமே நல்லதாக அவர் திட்டமிட்டு வைக்கிறார். நாம் திட்டமிடுறதை காட்டிலும் நல்லா திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய பயணத்தை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் 2 காரியங்களை ஆபிரகாமுக்கு சொல்கிறார். உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு போன்றார். 2த்தை விட்டு போக சொல்கிறார், தேசத்தையும் இனத்தையும் விட்டு போன்றார். ஏன்? நீங்கள் நினச்சிக்கூடாது கர்த்தரை பின்பற்றினா நம்ம தேசத்தை விட்டுறணும், நம்ம இனத்துலேருந்தே வெளியே வந்தோன்னா சொந்தக்காரங்க யாரும் நமக்கு தேவைப்படக்கூடாது, அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் யாருமே இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் போதிக்கலைங்க வேதம் பைத்தியக்காரத்தனத்தை போதிக்கலை. அவனுக்கு ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னு சொன்னால், அவனையே ஒரு தனி ஜாதி ஆகிறன்றார். ஒன்றை வேற ஒரு ஐடென்டிட்டி தர்றப்பா உனக்கு, நீ ஒரு இதில் இருக்கிற, இப்போ ஒரு ஜாதியில் இருக்கிற, ஒரு இனத்தில் இருக்கிற, ஒரு கூட்டத்தில் இருக்கிற, அதுலேருந்து ஒன்று வெற்றி எடுக்கிறேன், ஒன்றை ஒரு தனி என்டிட்டி ஆகிறேன் நான் அப்படிங்கிறாரு. அப்படி தான் நம்மளையும் எடுக்கிறாரு பாருங்க. நம்முடைய ஐடென்டிட்டி என்ன? நான் எந்த ஊர் எந்த ஜாதி அது கிடையாது, நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டாந்து நம்மளை இணைச்சி விட்டார், நம்மளை ஒரு தனி என்டிட்டியாக ஆக்கிட்டாரு. நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக ஆயிட்டோம். அந்த கண்மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட துறவிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட அவனுடைய சந்ததியிலே இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் வம்சமாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். அவனுக்கு கர்த்தர் சொன்ன எல்லாம் நமக்கு வந்து பலிக்கும். போகையிலும் நமக்கு ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம், பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம். கற்பத்தின் கனியிலும் ஆடு மாடுகளின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டாயிருக்கும். மாப்பு செய்கிற நம்முடைய தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விரோதிகள் நமக்கு விரோதமாக வரும்போது ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். எல்லாரும் கண்டு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஆகவே கடன் வாங்காதிருப்போம், கடன் கொடுக்கிறவர்களாக இருப்போம், கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்போம், வாலாயிராமல் தலையாயிருப்போம் என்கிறது நம்முடைய வர்க்கம். அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் நாம, அந்த இனத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம, அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் நாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அங்கிருந்தா வரேன், நான் அதில் சேர்ந்தவன் நான். அதனால தான் எங்கள் ஊர் எங்கள் ஜாதி இதெல்லாம் பேசுகிறது கிடையாது. ஆபிரகாமின் அந்த இதில் சேர்ந்துட்டேங்க நான். என்ன அங்கேருந்து வெட்டி எடுத்து இங்கே கொண்டாந்து சேர்த்து விட்டார், இதோட இணைச்சி விட்டார். நான் ஆபிரகாமின் சந்ததி, நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அவன் தேசத்தை விட்டு வர்றதுனால லேசான காரியம் இல்லை பாருங்கள். சொல்கிறாங்க அந்த தேசம் ரொம்ப செழிப்பான தேசமா, ஆப்பிள் கிரேப்பு பாமகிரானட்லாம் அப்படியே வைல்டு, அப்படியே சும்மா காட்டிலெல்லாம் விளைஞ்சி கிடைக்குமா ஏராளமாக. 2 நதிகள், டைக்ரஸ் யூஃப்ரட்டிஸ் என்கிற 2 நதிகள் அங்கே ஓடுகிறது. அந்த 2 நதிகள் ஓடுறதுனால வளமான தேசம். அங்கே வர்த்தகமும் நல்லா நடந்து தான். ஏன்னா அந்த தண்ணீர் வழியை பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வர்த்தகத்திலையும் பெரிய இடமா அது இருந்தது. அவன் கல்தேயருடைய ஊர் என்கிற அந்த இடத்துல இருந்து வந்தான் பாருங்கள். அது நல்ல ஒரு தேசம், வளமான தேசன்றாங்க, நல்ல விளைச்சல், எல்லாம் நல்லா இருக்குது. தேசத்தை விட்டு போன்றாரு. யார் விட்டு போவா சொல்லுங்கள்? விட்டு எங்கே போகிறது? அரேபிய பாலைவனத்தை தாண்டி எங்கேயோ போகணும். இவ்வளோ நல்லா எல்லாம் கிடைக்கிற இடத்த விட்டுட்டு, 2 நதி ஓடி எல்லாம் வளமாக இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயோ பாலைவனத்தை நோக்கி போகணும். அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகணும். எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ தெரியாது, அங்கே போன்றாரு. கர்த்தரை நம்புகிறான் அவன்.
கர்த்தரை நம்பி போகிறான். இனத்தை விட்டு வான்றதும் ரொம்ப லேசான ஒரு காரியம் கிடையாது பாருங்கள். இவன் போகிறன்னா கூட கூடயே அவங்க கிளம்பியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துட்டாங்க. லோத்து கீத்தெல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு அவனும் கூட வந்துட்டான். ஐயோ அவரை எப்படி தனியாக விடுறது, அண்ணன் போகிறாரு கூடயே நானும் துணைக்கு போகிறேன்னு. வேண்டாம்ப்பா இருன்னா கேட்கல. அவனால் தொல்லை தான் பின்னாடி. அவனும் கூட சேர்ந்துக்கிட்டே வந்துட்டான். அவங்க அப்பா எல்லோரும் கூட வந்துட்டாங்க. அதனால் போயிட்டு கொஞ்ச நாள் இவங்களே தடையாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்ச நாள் இந்த பயணம், இந்த விசுவாச பயணம் தடைப்பட்டு போய் அவங்க அப்பா சாகிற வரைக்கும் இன்னொரு ஊரில் குடியிருந்தார்களாம். அதன் பிறகு திருப்பி கர்த்தர் அவனை அழைக்கிறார். அங்கிருந்து கிளம்பி கர்த்தர் அழைத்த அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறான். ஆனால் ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் தேசத்தை இனத்தை விட்டு வர்றது, எல்லாத்தையும் விட்டு பிச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப லேசான காரியம் கிடையாது. அவன் அன்றைக்கு வந்தான். இன்றைக்கும் நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாச பயணம் எடுத்த எடுப்புலேயே நம்ம ஒரு பெரிய விசுவாச ஹீரோ ஆகிடுறதில்ல. எடுத்த எடுப்புலேயே நம்ம கர்த்தரை 100க்கு 100 அப்படியே பின்பற்றுறதில்ல. நம்மளும் சில தடுமாற்றங்களுக்கு மத்தியில் தயங்குகிறோம். சில நேரத்தில் முடியாமல் இருக்கிறோம். சில நேரத்தில் பயணம் தடைப்படுது. சில நேரத்தில் அடி எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிறோம். ஆபிரகாமை போலவே தான் நம்மளும் இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் பயப்பட வேணாம். அடி எடுத்து வையுங்கள். ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தார்னா தடை ஏற்படும் போது கூட அவர் உங்களோட இருப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தடைகளையெல்லாம் மீறி ஆண்டவருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக அவர் உங்களை கொண்டு செல்வார் நித்தியமாக. ஆபிரகாம் அழைச்சிட்டாரு. இப்போ அந்த தடையெல்லாம் மீறி கூட அவன் புறப்பட்டு செல்றதுக்கு அவனுக்கு உதவி செய்கிறாரு. அப்படி தான் ஆபிரகாம் புறப்பட்டு சென்று அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் வாழ்க்கை பயணத்தை? கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? ஆபிரகாம் அழைத்தது போல் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாருங்க. அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சிப்புக்கென்று அழைச்சிட்டாரு. என்னை எங்கேயோ கிடந்தேன், எனக்கு கர்த்தரை குறித்த அறிவை எனக்கு கொடுத்துட்டாரு. எப்படின்னே தெரில நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி எப்படின்னே தெரில. இன்றைக்கி பைபிளை வாசிக்கிறேன், ஆண்டவரை பின்பற்றுறேன். எப்படின்னே தெரில. நான் கர்த்தருடைய பிள்ளையை மாறிட்டேன். சான்ஸே இல்லை. நானாக வந்திருக்கவே மாட்டேன். எப்படியோ கர்த்தர் ஏதோ ஒரு வழியில் என்னை அழைச்சி வெட்டி எடுத்து கண்மலையிலேருந்து கொண்டு வந்தது மாதிரி கொண்டு வந்து இதில் சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், சந்தோஷப்படுங்கள். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுடைய எதிர்காலம் அற்புதமாக இருக்க போகிறது. பயணத்தில் பல அற்புதங்களை காணப்போகிறீர்கள். பல எதிர்பாராத காரியங்களை காணப்போகிறீர்கள். கர்த்தருடைய பராமரிப்பை காணப்போகிறீர்கள். அற்புதமான விதத்தில் கர்த்தர் தேவையை சந்திப்பார் என்பதை காணப்போகிறீர்கள். அற்புதமான விதத்தில் சுகத்தை காணப்போகிறீர்கள். அற்புதமான விதத்தில் வெற்றியை காணப்போகிறீர்கள். மேன்மை அனுபவிக்கப் போகிறீர்கள். வாழ்க்கையில் ஜெயத்தை அற்புதமான விதத்தில் அனுபவிக்க போகிறீர்கள். ஆபிரகாமுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அவனுடைய ஜேர்னியை பற்றி பார்க்க போகிறோம். அவனுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். போக 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 தான் மெருகு ஏறுது பாருங்கள். ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் ஒரு சாதாரண மனுஷன்தான். முதல்ல அப்படி தயங்குகிறான், கூட ஒரு கூட்டத்தையும் கூட்டிகிட்டு வர்றான்லாம் பண்ணுறான். ஆனால் கடைசியில் கர்த்தரை முழு மனதோடு பின்பற்றுகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை குறித்து வைத்திருந்த லக்குக்கு நேராக அவனை நடத்துகிறார். அவனால் பூமியின் வம்சங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவன் மூலமாக இயேசு பிறந்தார். அவனுடைய வம்சத்தில் பிறந்தார். அவன் மூலமாக இரட்சகர் பிறந்து உலகத்துக்கே ஒரு இரட்சகர் கிடச்சிருக்கார். இன்றைக்கி இப்படி உலகத்துக்கே ஆசீர்வாதமானான். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இன்னும் ஏராளமான பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து தெரிந்தெடுத்தார்னா கர்த்தர் அதுக்காக தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை அதுக்காக தான் குறித்திருக்கிறார். அதனால் தயங்காதீர்கள், பயப்படாதீங்க. இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு உங்களை நடத்துவார், வெற்றியை தருவார். வாழ்க்கை பயணம் இனிதாக அமையும். பயணத்தில் அற்புதமான காரியங்களை எதிர்பாருங்கள், அதிசயமான காரியங்களை எதிர்பாருங்கள். ஆபிரகாமை படிங்க. அதை படிக்கும்போதே தெரியும் உங்கள் பயணம் எப்படி இருக்குன்னு. ஆபிரகாமுடைய ஆரம்பம் இது, ஆபிரகாமுடைய அழைப்பு இது. கர்த்தர் உங்களையும் ரட்சிப்புக்கு என்று அழைத்திருக்கிறார். ஆரம்பமாக இருக்குது பயணம். தொடருங்கள். கர்த்தர் முடிவு பறிந்து உங்களை நடத்துவார். எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை ஊற்றி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான காரியங்களை கேட்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவன்.
ஆபிரகாமை நடத்தினவர் எங்களையும் நடத்துகிறவர். ஆபிரகாமை அழைத்தவர் எங்களையும் அழைத்தவர். ஆபிரகாமை கன்மலையிலிருந்து வெட்டி எழுத்து குழியிலிருந்து தூக்கினவர். எங்களையும் அப்படியே அழைத்திருக்கிறீர். எங்களுக்காக நோக்கங்களை வைத்திருக்கிறீர், திட்டங்களை வைத்திருக்கிறீர். அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக எங்களை நடத்த சித்தமாயிருக்கிறீர். எங்களை உமக்கு ஒப்பு விடுகிறோம் கர்த்தாவே. விசுவாசிகளாக இருக்கிற இவர்கள் இந்த விசுவாச வாழ்க்கை பயணம் அற்புதமாக அவர்களுக்கு அமைகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஆபிரகாமிலிருந்து எங்களுக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. இனிமையான பயணமாக, அற்புதமான பயணமாக, விசுவாச பயணமாக, தேவனுடைய அபரிதமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை பயணமாக இது அமைகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்க்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காலகட்டத்திலும் எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவனாகவும் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மக்கள் இந்த காரியங்களை மனதில் வைத்து கொண்டு செல்லட்டும். இந்த ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவன். அவர் அழைத்தவர் எங்களை அழைத்திருக்கிறார். அவரை நடத்துகிறவர் எங்களை நடத்துகிறார். வெற்றி எங்களுடையது என்பதை மனதில் வைத்தவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.